ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட இமேஜ், ப்ரைஸ் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் நேரடியாகவும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு பித்தளையில் உள்ள அந்த காலத்தில் உள்ள ஒரு விளக்கு தான். இதில் வந்து உங்களுக்கு விஷ்ணு விளக்குன்னு சொல்கிறது சூரிய சந்திர பெற டிசைன் இருக்கக்கூடியது. இப்போ காமிக்கிற விளக்கு வந்து கொஞ்சம் கூட புழங்காதது, அந்த காலத்து விளக்கு, ஆனால் புழங்காத விளக்கு. இந்த பீஸ் வந்து 1200 விலைக்கு கொடுக்குறேங்க. சைஸ் வந்து ஒரு 3.25 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. திக்னஸ் மட்டும் இது கொஞ்சம் கூடுதலான ஹெவியான வெயிட் கிடையாது, நார்மல் வெயிட்டு. இப்போ அதிலே இன்னொரு விளக்கு காமிக்கிறது. இப்போ பார்க்குறது வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட்டு கூட உள்ள விளக்கு. ஆனால் இது வந்து உங்களுக்கு கண்டிஷன் வந்து கொஞ்சம் பார்க்க பழசாக தான் தெரியுது. இது வந்து உங்களுக்கு அதே சைஸ் தான், 3.25 இன்ச்சு சைஸ் தான் வரும். இது கொஞ்சம் வெயிட் கூட இருக்கிறதுனால இது 1400 விலைக்கு கொடுக்குறேங்க. முன்னாடி காமிச்சது 1200, அடுத்து காமிச்சது 1400. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையிலே உள்ள ஒரு ஃப்ளவர் வாஸ் தான். இது நல்ல ஒரு டிசைனு, பெரிய ஃப்ளவர் வாஸ் வரைக்குமே இந்த மாதிரியான டிசைனில் வரும். இது சின்னது தான், கிடைக்காது ரொம்ப. இது சைஸ் வந்து உங்களுக்கு 5 இன்ச்சு சைஸ் தான் இருக்கக்கூடியது. இது வந்து 1400, 1400 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கூடை தான். நல்லா ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கூடை, பேஸ்கெட்டு. நல்லா பின்னியே செஞ்சுருக்குறாங்க. வித்தியாசமாக இருக்க ஒரு பீஸு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வரதான். நம்ம ஹேண்டில் வந்து நல்லா மூவ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது. அதில் வந்து 4 சைடும் பூ மாதிரி டிசைனும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பீஸ் வந்து 600 விலைக்கு கொடுக்குறேங்க, 600 வித்தியாசமான பொருட்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்து காமிக்கணுமேன்ட்டு எடுத்துகிட்டு வர்றது தான். அடுத்ததாக பார்க்குறது வெங்கல கூஜா தான். இது நல்லா 1 லிட்டர் கிட்ட பிடிக்கக்கூடியது, நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. எந்த இடத்துலையுமே ஒரு சிறு சொட்டை கூட இல்லாமல் திருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பீஸு. நான் வாங்கிட்டு வந்த வாக்கில் அப்படியே போட்டிருக்கேன். இன்னும் வாஷ் பண்ணலை. வாஷ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நம்ம நிறைய பொருள் போடும்போது நம்மளால் வாஷ் பண்ணுறதெல்லாம் செய்ய முடியறதில்ல, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணிங்கனாலே பளபளப்பாகிடும். இதில் வந்து உள்ள ஒரு டம்ளரும் இருக்குது, நல்லா, அதுவுமே வெங்கல டம்ளர், நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. டம்ளரும் நல்ல கண்டிஷனில் இருக்குது, கூஜாவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு இடத்துல கூட ஒரு சிறு இது கூட கிடையாது. நம்ம கழுவுனோம்னா நல்ல பளபளன்னு வரக்கூடியது. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 2600 விலைக்கு கொடுக்குறேங்க. சைஸ் வந்து ஒரு 5 இன்ச்சு 5.5 இன்ச்சு இருக்கக்கூடியது, அந்த மூடியோட மட்டம் வரைக்கும். அடுத்ததாக பார்க்குறது ஒரு மண்ணில் உள்ள ஒரு பொம்மை தான். இது வந்து பர்மா பொம்மை. மண்ணில் செஞ்சுருந்தாலுமே இது பர்மா பொம்மைன்னு சொல்லுவாங்க. இங்கே இது நாய் பொம்மை தான். இங்கே கடைகளில் வந்து அதிகம் இருக்காது, எப்போயாவது தான் கிடைக்கும் இந்த பொம்மை. அங்கே சொல்லியே தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் அந்த ஸ்மூத்னஸ் அதிலே தெரியும் நமக்கு. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 1200, 1200 விலைக்கு கொடுக்குறேங்க. சைஸ் வந்து ஒரு 5.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது, அகலம். டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு வாங்கிறது தான். அந்த காலத்தில் அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரியான பொம்மையெல்லாம், கொலுக்காகவோ இல்லை ஏதோ பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்க்குறது ஓலையில் உள்ள ஒரு ஓலைக்கொட்டா மாதிரி இருக்கக்கூடியதில் ஒரு மூடியோடு இருக்க மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைப்பு. மூடி மாதிரி இருக்கிறது நல்லா ரெட் கலரில் கொடுத்துருக்குறாங்க. மேலே டிசைனும் ஒரு கொடுத்துருக்குறாங்க. இது பார்க்க நல்ல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு 400 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு கிளாஸில் உள்ள ஒரு அந்த காலத்தில் உள்ள ஒரு இங்கு வெல்லு. ஆரம்ப காலத்தில் வந்து இங்கை தொட்டு எழுதக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு. அப்போ யூஸ் பண்ண பீஸ் தான் இதெல்லாம் ஆன்டிக் பீஸு. இந்த கிளாஸ் வெல் இதில் வந்து அந்த பள்ளத்தில் வந்து இங்கை ஊற்றி வச்சுப்பாங்க. இதுதான் வந்து அது டிப்பென்னு சொல்கிறது. அந்த இங்கை தொட்டு எழுதக்கூடிய ஒரு பேனா. சரி, போடும்போதே ரெண்டையும் சேர்த்தே நம்ம சேலுக்கு வைப்போம்னு வச்சுருக்கேன். கிடைக்காது இந்த மாதிரி. இது ஒரு இடத்துல கிடைக்கும், அது ஒரு இடத்துல கிடைக்கும், செட்டாக கிடைக்காது. அந்த கிளாஸ் இங்க்வெல் வந்து நல்ல பெரிய சைஸுங்க. இது வந்து இங்க்வெல் வந்து உங்களுக்கு 1600, 1600 கொடுக்குறேன். டிப் பென் வந்து உங்களுக்கு 415 கொடுக்குறேங்க, 450. இந்த மாதிரி அதில் இங்கை தொட்டு எழுதுறது தான் அந்த காலத்தில். அதுக்கப்புறம் தான் ஃபவுண்டைன் பென்ங்கிறது வந்துச்சு, இங்க் பென்ங்கிறது. அதுக்கு முன்னாடி காலம் இது. இதெல்லாம் இந்த பீஸெல்லாம் வந்து இப்போ வந்து இதெல்லாம் இந்த பீஸ்லாம் உபயோகப்படுத்துறது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிங்கிற மாதிரி.
அடுத்ததாக பார்க்குறது ஒரு உரி தான். நம்ம இரும்பில் இருக்கக்கூடிய ஒரு உரி. நம்ம அம்மாச்சி வீடு அப்பாய் வீட்டிலலாம் அந்த மாதிரியான இதெல்லாம் தொங்க போட்டு வச்சுருப்பாங்க. பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த பீஸ் வந்து இரும்புலேயே இருக்கக்கூடிய உரி. அது எப்படின்னா உங்களுக்கு பாத்திரத்தில் இந்த மாதிரி பாத்திரம் வச்சு அதில் தயிரோ இல்லை மோரோ இந்த மாதிரி இது பொருள்லாம் இதில் வச்சு தான் வைப்பாங்க. அந்த காலத்தில் கீழே வைக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஆரம்ப காலத்தில் யூஸ் பண்ணது. ஏன்னா ஆரம்ப காலத்துலலாம் உங்களுக்கு கரண்ட் இல்லாத காலத்துலலாம் தயிர்லாம் வந்து கீழே வைக்க மாட்டாங்க. தயிர் கீழே வச்சா ஏதாவது பூச்சி எதுவும் விழுந்துச்சுன்னா கூட அதோட விஷத்தன்மை தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி உரியில் தான் மேலே தான் கட்டி வைப்பாங்க. அது எதுவும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த இரும்பு உரி வந்து 1400 ரூபாய் 1400 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு மங்கு பாத்திரம் தான். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது, நல்ல பெரிய சைஸு, மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மூடியும் இருக்குது, ஹேண்டிலும் இருக்கக்கூடிய பீஸ் இது. சைஸ் வந்து உங்களுக்கு 5 இன்ச்சு அகலம் இருக்கும். உயரம் அகலம் வந்து நல்லா 8 இன்ச்சு 9 இன்ச்சு இருக்கக்கூடியது. நம்ம என்ன அடுப்புலையும் வச்சு பயன்படுத்தலாம், டைனிங் டேபிள் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வந்து 1900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. மங்கு பீஸ்லேயே வித்தியாசமாக எடுத்துகிட்டு வரணுமேன்னு பார்த்து தான் எடுத்துகிட்டு வர்றது. இது மூடி நல்லா குமிழ் முடிவாக இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு அலுமினியத்தில் உள்ள ஒரு டிஃபன் கேரியர் தான். அனடைஸ்டு அலுமினியம்னு சொல்லுவோம். அலுமினியம்னா இப்போ உள்ள அலுமினியம் கிடையாது. இது ஆரம்பத்தில் வந்தது. அந்த கலர் கோட்டிங் வந்து எலக்ட்ரோ பிளேட்டட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் வர்றதில்ல, செய்யறதில்ல. இந்த கலருக்காக தான் வந்து ஆன்டிக் மார்க்கெட்டில் இதுக்கு ரேட் இருக்குது. இப்போ கிடைக்கிறதும் இல்லை இந்த மாதிரியான பீசஸ்ஸு. இந்த டிஃபன் கேரியர் வந்து 1700 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. 4 டிஃபன் இருக்கக்கூடிய ஒரு கேரியரு 1700. இதெல்லாம் வின்டேஜ் பீஸ் ஆகிடுச்சு இப்போ. ஏன்னா இப்போ இந்த மாதிரியான பீஸ் வருது இல்லை அப்படிங்கிறதுனால. மேனுஃபேக்சரிங்கே கிடையாது. அடுத்ததாக பார்க்குறது ஒரு ஜப்பான் மரவன்னு சொல்லக்கூடியது தான். இந்த மரவையெல்லாம் இதில் இந்த மரவை நிறையா இருந்தாலும் இது நல்ல டெக்கரேட்டிவ் பீஸ், நல்ல ஒரு ஆர்ட் உள்ள ஒரு பீஸு. பின்னாடி வந்து அந்த நாட்டோட லாங்குவேஜில் என்னமோ எழுதியிருக்கிறாங்க. நல்ல அட்ராக்டிவான ஒரு கலர். சைஸ் வந்து ஒரு 8 இன்ச்சு 9 இன்ச்சு இருக்கக்கூடியது. ஒரு ட்ரே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸுங்கிறத விட இதெல்லாம் வந்து ஆன்டிக்கான இது தாங்க. அதில் இருக்கவங்க வாங்குறதுக்கு தான் ஆகும். அந்த மரவா பிளேட் வந்து 1600 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு மங்கு பாத்திரத்திலே இது கொஞ்சம் வித்தியாசமானது. இது வந்து டபுள் பாய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்க பீஸே நம்ம தனியாக ஒரு பால் காய்ச்சறது மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் அந்த மூடி பொருந்தும். அதே மூடி வந்து மேலே இருக்கிற பீஸ் 2 பீஸ் இருக்கும். கீழே ஒரு பாத்திரம், மேலே ஒரு பாத்திரம், ரெண்டுமே தனித்தனியாகவே நம்ம அடுப்பில் வைக்கலாம். மூடி வந்து ரெண்டுக்குமே பொருந்தக்கூடியது. தனித்தனியாகவே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம அடுப்பில் வச்சு பால் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து 2 செட்டாக சேர்ந்தது. செட்டாக கிடைக்காது. மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே மிஸ் ஆகி போயிருக்கும். இது வந்து செட்டாகவே நமக்கு கிடச்சிது. இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, டபுள் பாய்லர் அப்படின்னா கீழே சுடுதண்ணி மாதிரி வச்சு கொதிக்க வச்சு அதை வந்து மேலே ஒரு பொருள் ஏதாவது ஒன்று வச்சு மேலே இருக்க பொருளை சூடுபடுத்துறதுக்கோ இல்லை அதன் மூலியமாக பாயில் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க. நீராவியில் வேக வைக்கிற மாதிரியான இதுக்கு யூஸ் பண்ணுறக்கூடியது. கீழே வந்து தண்ணி வச்சு மேலே இருக்கிறத அந்த ஆவிலேயே வேக வைக்கிற மாதிரி அந்த மாதிரி பீஸ் இது ரொம்ப அதிகம் கிடைக்காதுங்க. இந்த செட்டு அந்த மாதிரி கிடைக்காது. இந்த பீஸ் வந்து 3900 ரூபான்னு விலை கொடுக்குறேன். 3900. இதெல்லாம் வந்து ரேர், கடையிலவே நம்ம வந்து அதிகம் இருக்காத பீஸ் தான். அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் உள்ள ஒரு அடுக்கு சட்டி தான். 3 அடுக்கு உள்ள அடுக்கு சட்டி, மைசூர் சட்டின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஈயம் பூசலைங்க, நார்மலாக இருக்கக்கூடியது தான். உங்களுக்கு கோயில்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கோ இந்த அபிஷேகத்துக்கெலாம் யாரும் எதுவும் வாங்கி கொடுக்கணும்னா வாங்கி கொடுக்கலாம். பால் சந்தனம் அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம அபிஷேகத்துக்கு கோயில்களில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலேயே பூஜை அறையில் நம்ம சக்கரை பொங்கல்லாம் எடுத்து வைக்க, சுண்டல்லாம் எடுத்து வைக்க, நவராத்திரி நேரங்களில் பயன்படுத்திக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈயம் பூசாததுனால அடுப்பில் வைக்க முடியாது. மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 5.5 இன்ச்சு 5 இன்ச்சு 5.5 இன்ச்சு உள்ளது. இது 3 செட்டாக தான் விலை கொடுக்குறேன். 2700 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு தூக்குவாளி தான். இது அந்த காலத்தில் உள்ள ஒரு தூக்குவாளி. சாப்பாடெல்லாம் தண்ணி சோறுலாம் கொண்டு போவாங்க இல்லையா, அந்த காலத்தில் வயலுக்கு கொண்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள ஒரு பீஸு. நல்ல ஈயம் கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான். இந்த பீஸ் வந்து 1600 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க.
இன்னும் நல்ல பெரிய சைஸ் தான். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு இதுவும் பித்தளை அடுக்குச்சட்டி தான், பட் கொஞ்சம் பெரிய சைஸ் அடுக்குச்சட்டி, கனமாக உள்ளது. அதே மாதிரி டபுள் பாலிஷ் போட்ட அடுக்கு இது. இது இருக்கிறதுலே இப்போ இந்த அடுக்கு வந்து பெரிய அடுக்கு, நம்ம முன்னாடி காமிச்ச மாதிரிலாம் இல்லை, இது அடுப்புலேயே வைக்கலாம், அந்தளவுக்கு நம்ம ஒரு குழம்பே வைக்கலாம், அந்தளவுக்கு பெரிய அடுக்கு. பெரிய சைஸ் வந்து உங்களுக்கு 6 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு, பெருசு வந்து 6 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு வரக்கூடியது. அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரும். சின்ன சைஸ் வந்து உங்களுக்கு 5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு இருக்குது சைஸு. எல்லாமே அடுப்பில் வைக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கக்கூடியது, நல்ல ஈயம் பூசி கனமாக இருக்கக்கூடியது. இந்த செட்டு வந்து ரொம்ப கனம் கூடங்க. மொத்த வெயிட் வந்து 5.5 கிலோ வரும். 5 பீஸுக்கும் வந்து 5.5 கிலோ வெயிட் வரும். இந்த செட்டு வந்து கிலோ 1300 ரேட்டு போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். அது ப்ளஸ் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் சேர்த்து உங்களுக்கு 7400 கொடுக்குறேங்க. இப்போது சீருக்கு வைக்கிறதுக்குனாலும் வாங்கலாம். அது அப்படி இல்லை ஒரு 2 பேராக யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் வாங்கலாம். இது மாதிரி மொத்தமாக கொடுக்கும்போது உங்களுக்கு ரேட்டு குறையும். ஏன்னா இதெல்லாம் வெயிட்டே கூட, ஒரு பீஸ் 1500 அந்த ரேட்டில் தான் உங்களுக்கு 7400 வரும். உங்களுக்கு வெயிட்டு கூட, தனி பீஸ் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது. அதனால தான் செட்டாக நம்ம கொடுக்குறோம். 2 பேராக பிரித்து எடுத்துக்கிறதோ இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது யூஸாக இருக்கும். நல்ல செட்டு, நல்ல கண்டிஷனில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது ஒரு மரத்துலேயே உள்ள ஒரு பவுல் தான். எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள், எவ்வளோ நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஒரு பெரிய மரத்தை எடுத்து அவ்வளோ அழகாக குடஞ்சே செஞ்சுருக்குறாங்க. இன்றைக்கெல்லாம் இந்தளவுக்கு செய்யறதுக்கெலாம் ஆள் கிடையாது. அழகான ஒரு பவுலு, கண்டிஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. 5 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. திக்னஸும் நல்ல திக்னஸ். இவ்வளோ பெருசெல்லாம் செய்யும் போது அது உங்களுக்கு தெரிச்சு போகாமல் செய்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய வேலை. இது வந்து அவ்வளோ சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. தொடும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். 2400 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு குத்துக்கட்டைன்னு சொல்லக்கூடியது தான். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம விளக்கு வச்சு விளக்கேற்றுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. விளக்கை கீழே வைக்காமல் அந்த மாதிரி குத்துக்கட்டையில் வைப்பாங்க. அந்த கட்டை வந்து முழுக்கவே ரோஸ்வுட் மரங்க. முழுக்க ரோஸ்வுட் மரத்தில் உங்களுக்கு கடைசல் வேலைப்பாடு இருக்குது. இந்த பீஸ் வந்து 950 915 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு சின்ன மரக்கரண்டி தான். என்ன பர்பஸ்க்கு இது பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியலை. ஒரு சின்னதாக எதுவும் எடுத்து அள்ளி போடுற மாதிரி, இல்லை உப்பு இந்த மாதிரி இருக்கிறதுல கை போட்டு புழங்காமல் அள்ளி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். 700 விலை கொடுக்குறேன். அடுத்ததாக அது பார்க்குறது வந்து ஒரு ரோஸ்வுட் மரத்தில் உள்ள ஒரு பாக்ஸு. வெளி சைடு மட்டும் பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க, உள்ளேயும் அடியிலையும் பண்ணலை. நான் உங்களுக்கு அனுப்பி விடும்போது உள்ளே ஒரு கோட்டை கொடுத்து தான் அனுப்பி விடுவேன். நல்ல கண்டிஷனில் உள்ள அருமையான ஒரு பாக்ஸு, அவ்வளோ ஒரு திருத்தமாக இருக்கக்கூடியது. இது வந்து 1600 விலை கொடுக்குறேங்க. சின்ன சின்ன பொருட்கள் தான் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வந்து வாங்கி விற்கிறதுக்கு மோஸ்ட்லி சின்ன பொருட்கள் தேடினோம்னா கிடைக்கிறதில்ல. இது நல்ல கண்டிஷனில் இருக்குது. நான் அனுப்பும்போது இன்னொரு பாலிஷ் கொடுத்து தான் அனுப்பி விடுவேன் உங்களுக்கு. சைஸ் வந்து உங்களுக்கு 6.5 இன்ச்சு அகலம் வரக்கூடியது, 3 இன்ச்சு அகலம் வரக்கூடியது. உயரம் வந்து 2 இன்ச்சு இருக்கும், 2.25 இன்ச்சு இருக்கக்கூடியது. நம்ம இதில் என்ன வேணாலும் சின்ன சின்ன பொருட்கள் போட்டு வச்சுக்கலாம். அடுத்த பார்க்குறது ரோஸ்வுட் மரத்தில் உள்ள ஒரு மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப்பில் இருக்கக்கூடியதான். ஒரு 5 பெட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஜாமான் போட்டு வச்சுக்க, இல்லை ஊறுகாய் மாதிரி கிண்ணங்கள் மாதிரி ஊறுகாய் உப்பு இந்த மாதிரி வச்சு டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸாக இருக்கக்கூடியது. எந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு பொருளையும் மெனக்கட்டு. இதுக்கு வந்து பித்தளை கிண்ணம் நான் தான் தனியாக உங்களுக்கு ரெடி பண்ணி இதில் செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா மோஸ்ட்லி கடைகளில் வந்து எந்த பீஸுமே தெளிவாகவே கிடைக்கிறதில்ல. இது ஒரு இடத்துல வாங்கணும், அது ஒரு இடத்துல வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போயும் நானுமே இந்த பீஸ் தனியாக அந்த பீஸ் தனியாக தான் வாங்கியிருக்கேன். வாங்கி சேர்த்து தான் உங்களுக்கு நான் சேலில் போட்டிருக்கேன். கிடைக்க மாட்டேங்குது பொருட்கள். இது வந்து மேலே வந்து உங்களுக்கு இது மேலே இருக்க கைப்பிடியுமே ரோஸ்வுட் இரும்பு இது கொடுத்து கைப்பிடி கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து 1 அடி சைஸ் வருது. இதே மாதிரி இன்னொரு பீஸ் வேணும்னா கிடைக்காதுங்க. அந்த அளவுக்கு வித்தியாசமான பொருட்களாக பார்த்து தான் நம்ம வாங்கிட்டு வரோம். இந்த பீஸ் வந்து 2900 விலைக்கு கொடுக்குறேங்க. நல்ல கண்டிஷனில் உள்ளது. இன்றைக்கி சொன்ன ரேட்டு எல்லாமே வந்து இன்க்ளூடிங் கொரியருக்கு. எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலியமாகவே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.